ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், சாதிவாரி கணக்கெடுப்பு, அரசியல் சாசனம், இடஒதுக்கீடு இந்த 3 விஷயங்கள் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்பினது. அதற்கு மிக முக்கிய அச்சாணியா இருந்தது ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய 2 பாத யாத்திரைகளிலும் இந்த முழக்கத்தை முன் வச்சாரு. ஒட்டுமொத்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரையின் போதும் இதை முக்கிய கருப்பொருளா பிரச்சாரத்துல கையாண்டாரு. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சமூக நீதி மாநாடு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அப்படிதான் சொல்லணும், அந்த மாநாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்கிறாரு. அதோடு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சிராக் பஸ்வான், லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர், அமைச்சர், பாஜக இப்போ மோடியினுடைய அமைச்சரவையில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நினைக்கிறேன், அதுக்கு தான் அவர் அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அவருமே வலியுறுத்தி இருக்கிறார். நிதிஷ்குமார் தரப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது போன்று பல்வேறு கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்புக்குரிய நிர்பந்தத்தை பாஜக கொடுக்குறாங்க. ஜம்மு காஷ்மீரில் 44 வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிடுறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த வேட்பாளர் பட்டியல் பின்வாங்கப்படுது. பாஜக கட்சிக்குள்ள என்ன நடக்குது, மோடி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. ராகுல் காந்தியுடைய பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அவரு ரொம்ப நக்கலா, ரொம்ப சர்க்காஸ்டிக்கா, ரொம்ப கலாய்ச்சு எடுக்குறாரு நம்ம பிஜேபிய. அவரு என்ன சொல்றாருன்னா, அ எங்களுக்கு பிஜேபி தான் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. கூட்டம் கூட்டம் முழுக்க அப்படியே அதிர்ச்சியா பாக்குது. என்ன பிஜேபி போய் வழிகாட்டியான்னு சொல்றாரு. ஆமாமா, எப்படி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி பார்த்து தான் நான் கத்துட்டு இருக்கிறேன். ம். ஏன்னா 2004ல இருந்து நான் அரசியல்ல இருக்கிறேன். தீவிர அரசியல்ல ம். இருக்கிறேன். தொடர்ந்து என்ன இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ம். முன்னேற முடியாம இருக்கு. இவங்க ஆட்சிக்கு இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் அவங்க நடந்திருக்கிற விஷயத்த எல்லாம் பார்த்தா, அவங்க என்ன ஆட்சியில இருந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஆக ம். பிஜேபி தான் எனக்கு ரோல் மாடல். எப்படி ஆட்சி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு பிஜேபி தான் ரோல் மாடல். அத வச்சு தான் நான் என்னுடைய யூகங்கள இன்னைக்கு வகுக்கிறேன். அதுல ம். முக்கியமானது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி தொடர்ந்து இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ம். உண்மை அது அல்ல. இப்ப நம்ம பலரும் அத பேசியிருக்கிறோம். நம்ம நம்ம எல்லா பொதுக்கூட்டத்திலயும், எல்லா பிஜேபி எதிர்ப்பு கூட்டங்கள்லயும் அத பேசிட்டு இருக்கோம். ஆனா ம். எதிர்க்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து, எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அந்தஸ்து, காங்கிரஸ் ம். கட்சி ஒரு இந்தியா முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஒரு பேர் இயக்கம். அ அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்லும்போது இந்த கருத்து வலிமை பெற்றது. நீங்க ம். எல்லாருக்குமான கட்சி இல்ல. வெறும் 10% மக்களுக்கான கட்சி தான். மீதி ஓகே. 90% மக்கள் இதுக்குள்ள பங்கேற்பே இல்லாம இருக்கிறாங்க. நான் அந்த 90% மக்கள் சார்பா நிக்க போறேன். அதுதான் அவங்கள ஆட்சி கட்டில இருந்து இறக்கப் போகுது. நான் ம். தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப கொண்டு போக போறேன். ஒண்ணு நீ ம். எடுக்கணும், இல்லன்னா நான் எடுப்பேன். ஏன்னா இது 90% மக்களுடைய பிரச்சனை. இந்த ம். முழக்கத்தை 90% மக்களும் ஏற்க போறாங்க. இது காங்கிரஸே கைவிட்டாலும் இந்த மக்கள் கைவிட மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க ம். பிரச்சனை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இத மக்கள் பிரச்சனையா பார்க்கணும். மக்கள் பிரச்சனையிலிருந்து பிஜேபிய எதிர்த்தா தான், காயின் பண்ணா தான், அது ஒரு பெரிய எதிர்ப்பாக மாறும். வெறும் கட்சி ம். ரீதியான பிரச்சனையாக, ஒரு எதிர்க்கட்சி வரிசையில இருந்துட்டு, நீங்க எதிர்வாதம் வைத்துக்கிட்டு இருந்தா, அது வெறும் கட்சி அரசியலாக தான் பார்க்கப்படும். அதற்கு வெகுமக்கள் ம். ஆதரவு வேணும்னா, வெகுமக்களுடைய குரலாக அவங்களுடைய பிரச்சனைகள பேசணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை ம். சரியா காயின் பண்றாரு இன்னைக்கு. இது நானே நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கைவிட்டாலும், மக்கள் கைவிட மாட்டாங்க. இது மக்கள் பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்கிறதுல இருந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப நாங்க கேட்கிறோம். அதை ம். பிஜேபி செய்யாது அப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. இதுதான் பல மாநிலங்கள்ல பிரதிபலிச்சிருக்கு. அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு, பிஜேபியே நாளைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்கிறதுக்கு கேட்பாங்க. விரைவில் கேட்பாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம கேட்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடக்கும். ஏன்னா இன்னைக்கே கூட்டணி கட்சிகள்ல உள்ளவங்க கேட்கறாங்க. சிராக் பாஸ்வான் கேட்டிருக்கிறாரு. இன்னும் பலரும் கேட்க போறாங்க. இன்னொன்னு சொல்றேன். ம். ஊபில இந்த அவரு மௌரியா இருக்கிறார்ல, மௌரியா பிரச்சனையா அந்த டெல்லியில போய் பிரச்சனையா சொன்னது என்னன்னா, துணை அதாவது முதல்வர். இந்த துணை முதல்வர் மௌரியா. இங்க
இவரு தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு முதல்வர் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. அந்த கூட்டத்துல ம். கலந்துக்காம டெல்லி தலைமையிடம் இவரு போய் குற்றச்சாட்டு வைக்கும்போது சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு, ஓபிசி பிரிவுக்கு ஓபிசி தலைவரா தான் அவர் பார்க்கப்படுறாரு. அவர்களுடைய ம். உரிமை பேசி தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் பிஜேபிய வளர்த்ததே அப்படிதான். அப்படி இருக்கும்போது, ம். ஓபிசி மக்களுடைய கோரிக்கைகளை இவர் வந்து இன்னும் நிறைவேற்றல. இதோ நிறைவேற்றேன், நிறைவேற்றேன்னு சொல்லிக் கொண்டு, இந்த ஆட்சி காலம் முடியிற வரைக்கும், அவர் வந்து அதை செய்யவே இல்ல. எங்களை வஞ்சிக்கிறார். எங்களை ஏமாற்றி விட்டார். அதாவது பிஜேபி வந்து இந்து கட்சி, இந்து கட்சின்னு சொல்றோம். அவரு இந்துவோட கோரிக்கையெல்லாம் வைக்கல. இந்துக்களை ஏமாற்றினார்லாம் சொல்லல. அவர் ஓபிசி மக்களை யோகி ஆதித்யநாத் வஞ்சித்து விட்டார். எங்களை ஏமாற்றுகிறார். இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றல. இந்த நிலைமை ம். தொடர்ந்து இதனால தான் எம்பி எலக்ஷன்ல தோத்துட்டாங்க. தோல்விக்கு காரணம் இதுதான் காரணம்னு அவரு டெல்லி தலைமையில போய் சொல்றாரு. இந்த நிலைமை நீடிச்சா நீங்க ஊபில கூட ஜெயிக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல்ல கூட ஜெயிக்க முடியாதுன்னு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இதுவே வந்து எதை நோக்கி போகுது? இதுவே வந்து இடஒதுக்கீட்டை நோக்கி தான் நகருது. அவர்களுக்கான பங்களிப்பை நோக்கி தான் நகருது. இப்ப இது போன்ற ம். நபர்கள் வந்து நாளைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பாங்க. பிஜேபிக்குள்ளே கூட மற்ற சாதி அதாவது பார்ப்பனர்கள், உயர்தட்டு வகுப்புல இருக்கிற ம். பொது பிரிவுகள்ல போட்டியிடக்கூடிய தகுதி படைத்தவர்களை தவிர, மற்றவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்க சொல்லி கேட்பாங்க. அவர்களுக்கு அந்த தேவை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப இவங்கள விட அவங்க தான் அதிகம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு எல்லா உயர் வகுப்பு சாதியையும் சேர்த்தா கூட 70% பேர் மற்றவர்கள் தான் இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும். இப்ப இந்த ம். 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 70% பேர் அவர்களுடைய உரிமையை கேட்கிற இடம் வரும்போது, பிஜேபில இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அதான் அகிலேஷ் வந்து சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆமா. நம்ம ஒரு பக்கம் வந்து இவரு அ அ அதாவது கூட்டணியில இருக்கிற அமைச்சர் ஒருத்தரு சொல்றாரு. பஸ்வானோட பையன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் இது பிரச்சனையாக்குறாங்க. பிஜேபி வந்து அதாவது ராகுல் காந்தி போட்ட முதல் கல் வந்து தேர்தல் பரப்புரையில திரும்பவும் இவங்க வந்தாங்கன்னா, இடஒதுக்கீட காலி பண்ணிருவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து அரசியலமைப்பு சட்டத்த காலி பண்ணிடுவாங்க. இது வந்து 2வது கோலு. இந்த 2 பந்தையும் இவங்களால அடிக்க முடியல. இந்த 2 பந்த தான் வந்து அவர் திருப்பி திருப்பி பவுல் பண்றாரு. இங்க பேட்டிங் ஆடுறதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு இவங்களுக்கு. பிஜேபிக்கு அப்படிதான் பார்க்கணும். கிட்டத்தட்ட இப்ப பிஜேபி வந்து சேம் சைட் கோல் போடுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். வேற வழி ஆமா, இல்ல. அவங்களும் அததான் அகிலேஷும் இப்ப சொல்றாரு. ஆமா. இப்ப வக்ஃப் போர்ட் வந்து முழுமையா இந்த இந்த முறை நடைமுறைப்படுத்த முடியாது. அதுல தெளிவாயிடுச்சு. எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பு. ஆளும் தரப்பு அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருந்தும் அதுக்கு சரியான எதிர்ப்பு. ஏன்னா அவங்கவங்க தொகுதிகள்ல, அவங்கவங்க மாநிலத்தில இஸ்லாமியர்களுடைய பங்கு முக்கியமானதா இருக்கு. அதுக்கு இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு போன தடவ அவங்க கூட்டணியில இல்லாததே நல்லதுன்னு நினைப்பாரு. ஏன்னா சிஏஏ, ம். என்ஆர்சி போன்றதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல எடப்பாடி வந்து அமைதியா இருந்தாரு. அதனால தான் அந்த எதிர்ப்பு இன்றைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பை வந்து அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. அதேபோல இப்ப அவர் சந்திரபாபு ஒரு வேள கூட்டணியில இருந்து அமைதியா இருந்தாருன்னா, இன்றைக்கு அவரு இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. கூட்டணியில பங்கெடுத்திருக்க முடியாது. இவர் சொல்லி பிரதமர்கள் எதையும் கேட்டிருக்க மாட்டாரு. இவருக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. இது எல்லா பிரச்சனையும் நடந்திருக்காது. அப்படிங்கிற ம். ஒண்ணு இருக்கு. அதனால இந்த முறை கண்டிப்பா இஸ்லாமியர்கள் வெறுப்பை பேசுகிற பிஜேபியை இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அப்பப்போ குட்டிக்கிட்டே ம். இருப்பாங்க. அந்த குட்டு வந்து இந்த வக்ஃப் போர்டு விஷயத்துல நடந்திருக்கு. அதுக்கடுத்து இப்ப சாதிவாரி கணக்கெடுப்ப அவங்களே எடுக்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் எடுக்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க மாநில உரிமை பிரச்சனை இது. இப்போ ஏற்கனவே ம். வந்திருக்கிற தீர்ப்பு தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு. மாநிலங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்ப ஏன் மத்திய அரச நான் நம்பிட்டு இருக்கணும்? நானே செயல்படுத்திட்டு போயிடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வருவாங்க. ஒண்ணு நீ பண்றியா? இல்ல நாங்க பண்ணட்டுமான்னு கூட அடுத்த கேள்வி வரும். நாம வந்து ம். தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்ப நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு புரோவிஷன்ஸ் இருக்கு. அப்போ ஏற்கனவே எடுத்தத வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உள்ஒதுக்கீடு குடுக்குறதையும் இப்போ இந்த தீர்ப்பு வந்து அங்கீகரிக்குது. ம். அப்படிங்கும்போது, இடஒதுக்கீட்ட நானே செயல்படுத்திக்குவேங்கிற இடம் வந்துரும். ஒவ்வொரு மாநிலமும் என்ன என்ன ஆயிடும்னா, "நீ நடத்துறியா? இல்ல நாங்க நடத்திக்கிட்டு நாங்களே குடுத்துட்டுமா? மத்திய குடுத்துருமா. அரசுன்னு ஒண்ணும் எங்களுக்கு வேண்டாம். நாங்களே பண்ணிக்கிறோம். கேஸ் போட்டியா போட்டுக்கோ. அதுல நாங்க ஜெயிச்சுக்கிறோம். ஏற்கனவே குடுத்துற ம். ம். தீர்ப்புகள் நமக்கு தான் சாதகமா இருக்கு. அதனால ம். நீயா? நானா? ஒண்ணு மத்திய அரசு நீ பண்றியா? இல்ல நான் பண்றியாங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க." அதுதான் ம். ராகுல் காந்தியும் சொல்றாரு. நானே இந்த கோரிக்கையை கைவிட்டாலும், காங்கிரஸ் கட்சியே இந்த கோரிக்கையை கைவிட்டாலும், மக்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பாங்க.
ம். 90% மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி திட்டவட்டமா சொல்றாரு. கண்டிப்பா தோழர். இப்போ ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அடுத்த மாசம் 17, 18 தேதிகள்ல அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுரும். இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, பாஜக இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து சுமூகமான முடிவுக்கு வந்துட்டதாகவும் தகவல் வருது. பாஜக வந்து 44 வேட்பாளர்களுக்கான பட்டியல இன்னைக்கு வெளியிடுறாங்க. வெளியிட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ளயே திரும்ப பெறுறாங்க. ஏன்னா, அங்க ஃபர்ஸ்ட்டு வேட்பாளர் நிறுத்துறதுக்கும் ஆட்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. கட்சிக்குள்ளேயே பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கு. இந்த தடவ எப்படி நின்னாலும் ஜம்மு காஷ்மீர்ல பாஜக ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. பாஜக அங்க மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய 4 மாநில தேர்தல்கள்லயும் செம்ம அடி வாங்கும் அப்படிங்கிற மரண பீதியில தான் பாஜக கட்சிக்காரர்களே இருக்கிறாங்க. 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்ப காஷ்மீர பொறுத்தவரைக்கும் பிஜேபி வந்து எப்படி நமக்கு ஒட்டாம இருக்கிறாங்களோ, தாமரையும் தண்ணீரும் ஒட்டாமல் இருக்கிறது போல, நம்முடைய தமிழ்நாட்டின் எந்த கோரிக்கைகளுக்கும் அண்ணாமலை அண்ணாமலை போன்றவர்கள் ஒட்டாம இருக்கிறாங்களோ, அவங்க தனியா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு அண்ணாமலை. நம்ம நம்ம மக்களுடைய கோரிக்கைக்கும், அவர் வைக்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தமே இருக்காது. அவர் ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. அல்லது ஏதாவது எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்றேன்னு உளறிட்டு இருப்பாரு. என்றைக்காவது மக்கள் பிரச்சனைய பேசியிருக்காரான்னா, தமிழ்நாட்டினுடைய குரலா பேசியிருக்காரான்னா, இருக்காது. அதுபோல தான் காஷ்மீர்ல பிஜேபியினுடைய நிலைமை. இந்துத்துவம் பேசி, இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல, இந்துத்துவம் பேசி கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நடந்துச்சு. இந்த முறை இந்த மாநிலத்தை துண்டாடியது, இது போன்ற விஷயங்கள்ல இப்ப மயிலாப்பூர்ல 60% வந்து பார்ப்பனர்கள் இவங்களுக்கு தான் போடுறாங்கன்னு நமக்கு டேட்டா வந்திருக்கு. பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்துறாங்கன்னு டேட்டா வந்திருக்கு. ஆனா மயிலாப்பூர் மொத்த மக்கள் தொகையில அவங்க அதிகமான ஆட்கள் இருந்தா தானே அவங்க வெற்றி பெற முடியும். மயிலாப்பூர்ல இருக்கிற ம். மொத்த மக்கள் தொகையில பார்ப்பனர்கள் அதிகமா இருந்தா தானே மயிலாப்பூர் தொகுதியில அவங்க வெற்றி பெற முடியும் பிஜேபி. அப்படி பார்த்தா வந்து காஷ்மீர்ல கணிசமா இஸ்லாமியர்களும் இருக்காங்க பல இடங்கள்ல. அந்த ம். வாக்குகள நீங்க பெறவே முடியாதுங்கிறது தான் நிலைமை. ஒரு இஸ்லாமியர் கூட இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்கிறது தான் நிலைமை. அதனால தான் ம். எம்பி எலக்ஷன்ல மக்களவைத் தேர்தல்ல இஸ்லாமியர் பகுதியில ஒரு கேண்டிடேட்ட கூட அவங்களால நிறுத்த முடியல. அப்படிங்கும்போது இந்த ம். முறையும் அவங்களால நிறுத்த முடியாது. 44ங்கிறது கூட்டணி செட் ஆகல. முதல்லயே என்ன அறிவிச்சுட்டாங்க, எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்பு. அதாவது எதிரா இருந்த தேசிய மாநாட்டு கட்சிக்கும் எதிர்ப்பு. மெஹபூபா ம். முஃப்தியையும் அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க, தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சாற்றி வீட்டு சிறையில் வைத்து தான் வந்து அவங்க அவங்க இந்த இந்த இதெல்லாம் செய்தாங்க. 370 நீக்கம் ம். அதெல்லாம் செய்யும்போது அவங்க வீட்டு சிறையில இருக்காங்க. அப்போ கடுமையா ம். அதாவது ஒரு பெரிய தலைவருடைய மகள் அவங்க. நீண்ட காலமா அரசியல்ல இருந்த தலைவருடைய மகள் அவங்க. அப்படி ம். அந்த மக்கள்ட்ட எவ்வளவு கொதிப்பு இருக்கும். இது எல்லா எதிர்ப்பையும் சம்பாதிச்சுட்டாங்க. அதனால அவங்க முன்கூட்டியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரோடையும் கூட்டணி இல்லை. நாங்கள் தனித்தே இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு. நீங்க கூப்பிட்டாலும் ம். வரமாட்டாங்கங்கிறத ஒரு நிலைமை வந்திருக்கு. அத மெஹபூபா முஃப்தி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எப்போதும் ம்ஹ்ம். காங்கிரஸ் இவங்களோட பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. ம். தேசிய மாநாட்டு கட்சி ஒரு பலமான கட்சி. அவங்க வந்து ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. ம். ஏற்கனவே நமக்கு இதை பொறுத்தவரைக்கும், காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் வெற்றி உறுதி. காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல பிஜேபி படுதோல்வியை சந்திக்க போகுதுங்கிறது தான். இன்னும் ம். ஹரியானாவிலயும் இதே நிலைமை தான். ஹரியானாவுல தேர்தல தள்ளி வைக்கிறீங்களா? அப்படிங்கிறது வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே அறிவிச்சத வேற இன்னும் சிறு குழப்பங்கள் ஆர்எஸ்எஸ் வேற பட்டியல் குடுக்குது. உள்ளுக்குள்ளேயே நெறைய எதிர்ப்புகள் வருது. நிறுத்தின வேட்பாளர்களை திரும்ப பெற சொல்லி எதிர்ப்புகள் வருது. இதெல்லாம் வருது. அதனால தேர்தலை தள்ளி வைக்கிறீங்களான்னு அங்க அங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால ம். பிஜேபி இந்த இ அறிவிச்சிருக்கிற 2 மாநிலத்திலயும் ஜெயிக்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பு தான் அவங்களுக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி, நன்றி.